ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 5 விதமான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 5 நாளைக்கு 5 விதமான சட்னி ரெசிபிஸ். இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 1/2 கப்பு தேங்காய் துருவல் போட்டுக்கிறேன். அப்புறம் 4 பச்சை மிளகாய், ஒரு பல்லு பூண்டு. சின்ன பழம் இருந்ததுன்னா 2 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. நான் பெருசு போடுறதுனால 1 போடுறேன். அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் உடைச்ச கடலை. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. நான் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துக்குவோம். இப்போ இதை அரைச்சாச்சு. இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிடுவோம். இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்குவோம். ஸ்டவ்வில் ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரியட்டும். பொரிஞ்சதும் கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு எல்லாம் பொரிஞ்சதும் இதை நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த சட்னியில் ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு கலந்து விட்டுட்டு இப்போ ஒற்றைக்கலக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கார சட்னி தான் பார்க்க போகிறோம். இது வதக்காம அரைக்கிறது. இப்போ கார சட்னி அரைக்கிறதுக்கு 10 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, 5 பல்லு பூண்டு, 2 பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு 10 15 போட்டுக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். கொஞ்சம் கறிவேப்பிலை. மிக்சி ஜாரில் இந்த 10 காஞ்ச மிளகாவை போட்டுக்கலாம். புளி, இதில் 1 டீஸ்பூன் கடல உப்பு போட்டுக்கிறேன். போட்டு இதை முதல்ல அரைச்சிட்டு வந்துக்குவோம். இப்போ இதை அரைச்சாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு திருப்பி ஒரு சுற்றிட்டு வந்துக்குவோம். இப்போ இதில் இந்த பூண்டு, வெங்காயம், கொஞ்சோண்டு கறிவேப்பிலை போட்டு இதை அரைச்சிட்டு வந்துக்குவோம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்குவோம். இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சுக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கார சட்னிங்கிறதுனால நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கிறேன். ஊற்றி எண்ணெய் சூடாகட்டும். சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு பொரியட்டும். பொரிஞ்சதும் இதை நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த சட்னியில் ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுவையான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து ஒரு தேங்காயும் ஆனியன் வச்சு ஒரு சட்னி பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு துண்டு புளி, 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்டு வதக்கிக்குவோம். இது கூட ஒரு 6-7 பச்சை மிளகாவை 2 கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கினதும் ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து ஸ்லைஸ் பண்ணிட்டு அதையும் போட்டுக்குவோம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். தக்காளி கொஞ்சம் மசிஞ்ச மாதிரி இருக்கட்டும். தக்காளி வெங்காயம் வதங்கினதும் நான் 1 கப்பு தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். இது கிட்டத்தட்ட 1/2 மூடி தேங்காவாக இருக்கும். போட்டு லைட்டாக வதக்கிக்குவோம். இப்போ தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சு அரைச்சிக்குவோம். இப்போ வதக்குனதெல்லாம் ஆறிடுச்சு. ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். அதில் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு மூடி இதை முதல்ல அரைச்சிட்டு வந்துக்குவோம்.
இப்போ இதை அரைச்சாச்சு. இப்போ இது கிண்ணத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். இப்போ இதில் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் கழுவி ஊற்றிக்குவோம், தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ இந்த சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரியட்டும். இதில் கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சு இந்த சட்னியில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ தேங்காய் ஆனியன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து தக்காளி சட்னி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 6-7 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். போட்டு அதை முதல்ல வதக்கிக்குவோம். காஞ்ச மிளகாய் வறுப்பட்டவும் எடுத்து ஒரு பிளேட்ல வச்சுக்குவோம். இப்போ அதே கடாயில் ஒரு துண்டு புளி, 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போடுறதா இருந்தால் ஒரு 10-15 போட்டுக்கோங்க. போட்டு ஒரு 2 பல்லு பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் வதங்கணும் இல்லை, கொஞ்சோண்டு கறிவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு வதக்கிக்குவோம். போட்டு வதக்கிட்டு இதையும் இந்த பிளேட்ல எடுத்து வச்சுக்குவோம், மிளகா வச்சிருக்க பிளேட்லயே. இப்போ அதே கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு அதில் நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்டு தக்காளியை வதக்கிக்குவோம். இப்போ இந்த தக்காளியும் வதங்கிடுச்சு. இதையும் அந்த மிளகா இருக்கிற பிளேட்ல, மிளகா வெங்காயம் இருக்கிற பிளேட்லேயே எடுத்து போட்டுக்குவோம், ஆற வச்சுக்குவோம். இப்போ இது ஆறிடுச்சு. இதில் நம்ம முதல்ல இந்த மிளகாவெல்லாம் எடுத்து போட்டுக்குவோம். மிளகா, புளி, இது கூட 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு நான் கல் உப்பு போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இதை மூடி அரைச்சிட்டு வந்துக்குவோம். இப்போ இந்த மிளகாய் மட்டும் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் நம்ம வதக்கி வச்ச இந்த தக்காளி வெங்காயத்தை போட்டுக்குவோம். போட்டு இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றாம அரைச்சிட்டு வருவோம். இந்த வெங்காயம் தக்காளியில் தண்ணி வருங்கனால தண்ணி ஊற்றாம அரைப்போம். இப்போ அரைச்சாச்சு. இதில் தேவைப்பட்ட தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். இப்போ மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஊற்றிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்குவோம். இந்த சட்னி தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சு அதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு பொரியட்டும். இதில் கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு அதுவும் பொரிஞ்சதும் இப்போ நம்ம தாளிச்சதை இந்த சட்னியில் ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அருமையான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம வேர்க்கடலை சட்னி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வேர்க்கடலை சட்னிக்கு இதில் 1 கப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நீங்கள் தோல் உரிச்சதும் எடுத்துக்கலாம், இல்லை அப்படியே எடுத்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலை, அப்புறம் ஒரு வெங்காயம், 10 காஞ்ச மிளகாய், 5-6 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு புளி. நீங்கள் காஞ்ச மிளகாய்க்கு பதிலாக பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம்னா ஒரு 10 வெங்காயம் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய்னா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நம்ம பச்சையாக தான் அரைக்க போகிறோம். இப்போ மிக்ஸி ஜாரில் இந்த காஞ்ச மிளகாய், இந்த சின்ன துண்டு புளி, பூண்டு, வெங்காயம், வேர்க்கடலை வறுத்தது, இதை முதல்ல குறைன்னு அரைச்சிட்டு வந்துக்குவோம். இப்போ குறைன்னு அரைச்சாச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துக்குவோம். இப்போ இது அரைச்சிட்டு வந்தாச்சு. இதில் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு ஒரு சுற்றிட்டு வந்துக்குவோம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை பவுலில் மாற்றிக்குவோம். இப்போ அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு தாளிச்சுக்குவோம். இந்த சட்னி தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சு
அதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரியட்டும். இதில் கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு அதுவும் பொரிஞ்சதும் இப்போ தாளிச்சதை இந்த சட்னியில் ஊற்றிக்குவோம். இப்போ அருமையான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ 5 நாளைக்கு 5 விதமான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.